நம்ம இன்றைக்கி வீடியோவில் ப்ளவுஸோட மார்பு சுற்றளவு என்னென்னு பார்க்க போகிறோம். ப்ளவுஸோட முக்கியமான சுற்றளவு, நம்ம முக்கியமான அளவு எடுக்கக்கூடியது சுற்றளவு தான். பாடி சுற்றளவு தான் நம்மளுக்கு முக்கியம். வாங்க அது எப்படின்னு பார்ப்போம். நம்ம ஃப்ரண்ட்டு பக்கம் கொக்கிலாம் போட்டு இல்லாமல் போட்டு அளவு எடுக்கக்கூடாது. ஃப்ரண்ட்டு பக்கம் கொக்கிலாம் நம்ம கழட்டி விட்டுட்டு, நம்ம இந்த அளவு மாறுச்சுன்னா நீங்கள் ப்ளவுஸ் என்ன தான் நல்லா தைச்சி கொடுத்தாலும் அது வந்து உங்களுக்கு கெட்ட பேர் தான். நம்ம ப்ளவுஸை பின்பக்கமாக போட்டு கழுத்தை வந்து ரொம்ப சுருக்கி அப்படியே குறுகின மாதிரியும் நம்ம கழுத்தை போடக்கூடாது. குறுகின மாதிரி போட்டாலும் நம்மளுக்கு அளவு மாறி வரும். அந்த மாதிரி இழுத்த மாதிரியும் போடக்கூடாது. எப்படி இருக்குதோ அந்த கழுத்து ப்ளவுஸ் அழகாக அப்படியே மடிப்பாக போட்டு இழுக்காமல், கழுத்தையும் இந்த பக்கம் அந்த பக்கம் எதுவும் இழுக்காமல் அப்படியே மடித்து போட்டு நம்ம சுற்றளவு நம்ம என்னன்னு பார்க்கணும். டேப் வச்சு நம்ம அந்த பக்கம் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஆம்போல் அந்த ஜாயிண்ட்டும் இந்த ஜாயிண்ட்டுக்கும் நேராக டேப்பு நம்ம லூஸ் இல்லாமல் நல்லா இழுத்து பிடிச்சி பார்த்தோன்னா நம்மளுக்கு 20 வருது. 20 தான் வந்து இந்த ப்ளவுஸோட சுற்றளவு. 20ல் பாதி நம்மளுக்கு 10. அப்போ இந்த ப்ளவுஸோட சுற்றளவு நம்மளுக்கு 10 தான் வந்து ப்ளவுஸோட சுற்றளவு. நம்ம அதே 10 மட்டும் நம்ம சுற்றளவுன்னு எடுத்து நம்ம மார்க் பண்ணி வெட்டக்கூடாது. ப்ளவுஸை சைடு ஜாயின் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் விடுவோம்ல, அந்த கிளாத்துக்கு ஒரு இன்ச்சு நம்ம எடுத்துக்கணும். கழுத்து இது வந்து நல்லா அகலமாக இருக்கிறதுனால ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்தால் போதும். இந்த பக்கம் 1 இன்ச்சு, அந்த பக்கம் 1 இன்ச்சு. அப்போ நம்மளுக்கு ப்ளவுஸோட சுற்றளவு 20 வந்துச்சுங்களா, இந்த பக்கம் 1 இன்ச்சு, அந்த பக்கம் 1 இன்ச்சு நம்ம சேர்த்து எடுத்தோம்னா 22 எடுக்கணும். அந்த 22ல் பாதி நம்மளுக்கு 11 தான் நம்மளுக்கு ப்ளவுஸோட சுற்றளவு. இது வந்து எல்லா ப்ளவுஸுக்கும் பொருந்தாது. எல்லாருக்குமே சைடில் ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா எடுக்கிறது பொருந்தாது. நம்ம இந்த ப்ளவுஸோட கழுத்து நம்மளுக்கு நல்லா அகலமாக இருக்கிறதுனால நீங்கள் 1 இன்ச் விட்டால் போதும். இதுவே குறுகலான கழுத்து இருந்துச்சிங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் 1 இன்ச் விட்டிங்கன்னா அது வந்து ரொம்பவே டைட்டாக இருக்கும். கிளாத் வந்து நம்மளுக்கு சைடு ஜாயிண்ட் பண்ணும்போது பத்தாது. நம்ம இது வந்து நல்லா அகலமாக இருக்கிறதுனால நீங்கள் 1 இன்ச்சு விட்டாலே நம்ம அவங்க இழுத்து போடும் போது அந்த கழுத்து அகலம் விரியும் இல்லைங்களா, அதனால் அவங்களுக்கு பர்ஃபெக்டாக உக்காந்துரும், ஃபிட்டிங்காக நல்லா உக்காந்துரும். ஆனால் இதுவே நீங்கள் குறுகலான கழுத்துக்கு இதே ஒரு இன்ச்சு சைடில் நீங்கள் விட்டிங்கன்னா அது சரியான அளவாக இருக்காது. நீங்கள் கவனத்தில் நல்லா வச்சுக்கணும். நல்லா அகலமான கழுத்துக்கு சைடு ஜாயிண்ட் நம்ம சுற்றளவு எடுக்கும் போது அளவோடு சேர்த்து 2 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா விட்டால் போதும். அகலமான கழுத்துக்கு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டால் போதும். இப்போ நான் வந்து சின்ன கழுத்து வயசானவங்களது ஒரு ப்ளவுஸ் இருக்குது, அவங்களது காட்டுறேன் பாருங்கள். இது வந்து சின்ன கழுத்து, நம்மளுக்கு அகலமான கழுத்து இல்லை, கொஞ்சம் தான். அந்த கழுத்துக்கு இதுக்கெல்லாம் வந்து நம்ம சுற்றளவு எடுக்கும்போது நம்ம 2 இன்ச்சு நம்ம நல்லா எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். பாருங்கள், இதுக்கு நம்ம சுற்றளவு எடுக்கும்போது இப்போ இவங்க வந்து நல்லா பாடி நல்லா ரொம்ப வெயிட்டாக இருக்கிறால இவங்களுக்கு 22 வருது அளவு. சுற்றளவு 22 வருது. ஆனால் இது கூட நம்ம 2 இன்ச்சு ஒரு பக்கத்துக்கும் 2 இன்ச்சு சேர்த்துக்க போகிறோம். அப்போ 4 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்க போகிறோம். அப்போ 22 இன்ச்சுனா நம்ம 26 இன்ச்சாக எடுத்துக்கணும் இவங்களுக்கு. ஏன்னு கேட்டால் கழுத்தோடைய அகலம் வந்து குறைவு, அதனால் நம்மளுக்கு சுற்றளவு எக்ஸ்ட்ரா விட்டால் தான் அவங்களால அந்த முன்பக்கம் கொக்கி இழுத்து